நண்பர்களே, இன்று சித்ரா பௌர்ணமி மற்றும் புத்த பூர்ணிமா. இந்த பூமியில பல 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 யோகிகள், ஞானிகள், திவ்ய புருஷர்கள் எல்லாம் வலம் வருவாங்க. புத்தாஸ், லாமாஸ், போதிசத்வாஸ் இவங்கெல்லாம் கூட அப்படியே they will be going round ஃபுல்லா, பூமி ஃபுல்லா அப்படியே வலம் வருவாங்க. இன்னைக்கு வேவ் வந்து ரொம்ப அதிகப்படியா இருக்கும். அதனால நம்ம யாரு சும்மா ஒண்ணுமே தெரிய வேண்டாம், சும்மா கண்ணை மூடி ஜஸ்ட் லிசன் டு திஸ் அண்ட் கண்ணை மூடி அப்படியே உட்காந்தனா நம்ம வந்து எல்லாரையும் இன்வோக் பண்ணியிருப்போம் தியானம் முன்னாடி. அந்த சக்தியில அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாரும் அந்த ஃப்ரீக்குவென்சிக்குள்ளே வந்துடுவோம். ஸோ இன்றைய சிறப்பு தியானம். சரி, நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ப்ரீஃபாக சொல்லிடுறேன். ஒவ்வொரு சக்கரத்துலேயும் 7 முறை ஓம் சொல்ல போகிறோம். ஓகே, வித் ஸ்மால் இன்டர்வல். அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் கேப் கொடுத்துட்டு முடிக்க போகிறோம். பட் இது வந்து லுக்ஸ் வெரி ஸ்மால், பட் இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் மெத்தட். ஸோ அதனால கம்ஃபர்டபுள் பொசிஷனில் உட்காந்துக்கோங்க. சேரில் உட்காரலாம், கீழே உட்காரலாம். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. குரு வாழ்க, குருவே துணை, இறையருளும் குருவருளும் காப்பாக அமையட்டும். சுவாசத்தை மற்றும் கவனிக்கவும். எவ்வளோ அழகா அப்படியே மூச்சு உள்ள போய் அழகா வெளியில வராங்க இல்லையா? பகவானுடைய சிருஷ்டியில மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயம்தான் நமது மூச்சு காற்று. மூலாதார சக்கரத்தில் கவனத்தை கொண்டு வரவும். Bring your concentration in Muladhara, basic chakra. மெதுவாக கவனத்தை சுவாதிஷ்டான சக்கரத்தில் கொண்டு வரவும். Bring your attention to the sixth chakra, the sacral chakra. Manipuraham, solar plexus.
மெதுவாக கவனத்தை அநாகத சக்கரத்திற்கு கொண்டு வரவும். Bring your attention slowly to the heart chakra, the anahata chakra. மெதுவாக கவனத்தை விஷுத்தி சக்கரத்திற்கு வரவும். Slowly bring your attention to the throat chakra, the Vishuddhi chakra. மெதுவாக கவனத்தை ஆக்ஞ சக்கரத்திற்கு கொண்டு வரவும். Kindly bring your attention to Agnya chakra, the third eye chakra. Slowly take your attention to Sahasrahara chakra. மெதுவாக சஹஸ்ரஹார சக்கரத்திற்கு கொண்டு வரவும் நினைவுகளே. 1000 இதழ்களை கொண்ட சஹஸ்ரஹாரம் தற்பொழுது ஜொலிக்கின்றது. The lotus flowers, the petals, the 1000 petals, is shining bright in our head right now. Due to the beautiful energy outside, we are also experiencing the same.
Gently return to the body now. Gently return back. இந்த சிறப்பான பௌர்ணமி தியானம் முடியும் போது இந்த எனர்ஜியை நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்துக்கணும். அது எப்படி பண்ணணும்னா, 2 கையை தூக்கி பிளெஸ்ஸிங் பொசிஷனில் வச்சு நம்ம முன்னாடி பூமி உருண்டை இருக்க மாதிரி நினச்சி இப்போ அந்த பூமி உருண்டையை நோக்கி நம்ம பிளெஸ்ஸிங் அனுப்பணும். Blessings be to beloved Mother Earth. Mother Earth be blessed. Mother Earth be healed. Mother Earth be regenerated. Blessing be to beloved Mother Earth. அருட்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், ஞானம் பெற்று ஓங்கி வாழ்ந்திட வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நம்ம பூமியை நோக்கி நம்ம இப்படி பிளஸ் பண்ணும்போது அந்த பூமியில இருக்கிற சகல ஜீவராசிகளுக்கும், கண்ணுக்கு தெரிகிற ஜீவராசிகள், கண்ணுக்கு தெரியாத ஜீவன்கள் எல்லாருக்கும் இந்த பவித்திரமான இந்த எனர்ஜி போய் சேரும். இவ்வளோ பவர்ஃபுல் எனர்ஜி நம்ம மட்டும் வச்சுக்க கூடாது. இதை நம்ம இந்த தியானம் பண்ணுறதே மற்றவங்களுக்கும் நம்ம மூலமாக அப்படியே இந்த பூமிக்கு பிளெஸ்ஸிங்ஸ் போகணும். மெதுவாக கைகளை அசைக்கவும், மெதுவாக கால்களை அசைக்கவும், உடலை அங்குமிங்குமாக அசைக்கவும். Slowly move your body, hands and legs. Rub your palms. நல்லா ரப் பண்ணிட்டு மெதுவா கண்கள், அந்த அழகான அந்த கண்கள் மேலே வச்சு அமுத்தக்கூடாது, எப்பவுமே அழுத்தக்கூடாது. ஓகே, ஐலிட்ஸ் ப்ரெஸ்ஸே பண்ணக்கூடாது. ஜஸ்ட் சும்மா அப்படி வைக்கணும். வச்சோன்னா நம்ம கைகள்லேருந்து இந்த தியானத்தை நம்ம சின்சியராக பண்ணியிருந்தோம்னா எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியும். நம்ம கைகள்லேருந்து வெப்பம் வரும், அப்படியே ஒரு பவர், அப்படியே ஒரு எனர்ஜி கண்ணுக்கிட்ட அப்படியே பாஸ் ஆகும். இதை ஃபீல் பண்ணணும், ரசிக்கணும். இதுதான் தியானம். சரி, மெதுவாக கண்களை திறக்கவும். நன்றி நண்பர்களே. இந்த தியான முறையை பயிற்சி செய்த அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். வணக்கம். வாழ்க வளமுடன்.